அவர் வந்து டென்ஷன் ஆகி நான் லேட் ஆனதுக்கு இவ்வளோ பண்ணுறியே மரமண்டை சொல்லி திட்டி, உனக்கு நீ மியூசிக் கிடையாது, அவளுக்கு நல்லா தெரியும், நான் மியூசிக் அவளோட நான் இருந்தேன், நான் ஸ்பெண்டிங் டைம், உனக்கு ஒன்றுமே கிடையாது, ரத்தத்திலே கிடையாது மியூசிக் சொன்ன எவ்வளோ ஃபாஸ்ட் கட்டு பாருங்க. அப்படியே கட் பண்ண டாக்டர் உட்காந்துருக்கா பைரவி, என்னோட ரத்தத்தை எல்லாம் எடுத்து புது ரத்தம் போட்டால் எனக்கு மியூசிக் வரணும் கேட்பா. டாக்டர் சிரிப்பா கட்டு. தட் இஸ் ஒரு சீன் டு சீன் தி ஹோல் திங் கோஸ். ஒரு இன்னசென்ட் ஒய்ஃப் வாண்டிங் ஹவ் டு மேக் ஹர் ஹஸ்பண்ட் ஹாப்பி. இங்கே நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நைட்டு பூரா வரல, போய் சொல்லிவிடாரு, நான் பாலமுரளி கிருஷ்ணா வந்திருந்தார், நான் அவரோடு இருந்தேன், அதனால தான் வர முடியல. அப்போ ஜனகராஜ் கேரக்டர் வந்து சொல்ல, பாலமுரளி கிருஷ்ணா அமெரிக்காவில் இருக்கார், இவர் அந்த பொண்ணோடு இருக்கார் சொன்னோன்னே அடுத்த நாள் இவர் கச்சேரிக்கு போகும்போது சூசைட் பண்ணிவிடுவான், கணத்தில் விழுந்துருவான். அவருக்கு தெரிய வரும் நியூஸு, போவா எடுத்துன்னு வருவா, நீ இனிமேல் அவளை பார்க்கக்கூடாது, அந்த சிந்துவை நீ பார்க்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுவான். அவர் அப்படியே ஷாக் ஆகிடுவார். நேரம் என்ன பண்ணுவார், என் ஒய்ஃப்ட்ட இப்படி நான் சபதம் பண்ணிட்டேன், ஐ வில் நாட் see you. அவர் சொல்ல நோ ப்ராப்ளம் சொல்லுவாள். அண்ட் ஷி வில் கோ அவே. அவள் வந்து அந்த ஊரை விட்டு போனங்கிற பிளானில் ஷி வில் கம் டு ஹாஸ்பிட்டல். அவளுக்கு அதே டைமில் இவன்னு சொல்லுவா, பைரவி ஐ திங்க் நான் 2 மாதமாக நான் குளிக்கலை, ஐ திங்க் உண்டாயிருப்பேன், நாளைக்கு நான் செக்கிங்க்கு போகிறேன்னு சொல்லுவாள். ஷீ திங்க் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஹாஸ்பிட்டல் வருவா. சுலக்ஷனா கேரக்டர் வந்து செக்கிங் பண்ணும்போது, நீ வெயிட் பண்ணுமா, என்னம்மா ஓகேயா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அப்படின்னு கேட்பா. அவள் வந்து டாக்டர் சொல்கிறேன் மன்யான். அப்புறம் டாக்டர் வந்து தனியாக ஒரு விண்டோ பக்கத்தில் போய் பேசுவாங்க. அது சுஹாசினி கேரக்டர் கேட்கும், என்னாச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் சொல்லலை, இல்லைம்மா அவள்கிட்ட லைஃப் லாங் ஷீ கேன் நெவர் பி ப்ரெக்னென்ட் அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லுவாள். இவள் கேட்பா, இவள் அப்படி திரும்பி போயிடுவா. என்னாச்சு, இல்லை டிசிஷன் மாற்றிட்டேன்பா அப்படி போவா. ஸோ இதில் ஏதோ ஒரு இருக்குன்னு ஒரு மேட்ரு போட்டார். நெக்ஸ்ட்டு இவ பார்க்கக்கூடாது சொன்னதுலேருந்து கதையை எப்படி கொண்டு போகிறது. இப்போது இவ போயிட்டா, பைரவி இப்படி இருக்கா, இவருக்கு இப்போது அவ்வளோ லவ் வந்தாச்சு, அவள் மேலே இன்டிமசி வந்தாச்சு, பட் he cannot see her. அங்கேருந்து அவரோட ஃபாலுக்கு கொண்டு வந்துட்டார். வித்தவுட் சிந்து ஜேகேபி இஸ் 0. அது கொண்டு வரத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்தார். அவர் யாரோ ஒருத்தன் வந்து அந்த நடுவில் கூப்பிட்டு, சார் எங்கள் கிளப்புக்கு வாங்க சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்களுக்காக கச்சேரி பண்ணுங்க சொன்னு இன்சல்ட் பண்ணியிருப்பாரு. நான் அந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் பட மாட்டேன். இப்போ அதே ஆள் வருவான், பிகாஸ் இஸ் லாங்கிங் ஃபார் ஹர். அந்த ஆள் அவரை ஃப்ராட் பண்ணிவிடுவான். சார் மறக்கிறதுக்கு ஒரே வழி தான் சார் சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்துருவார். அவர் அந்த தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். தண்ணி குடிக்க அடிக்ட் ஆகிடுவார். அங்கேருந்து அவரோட ஃபால், கச்சேரி கேன்சல், எங்கெல்லாமோ போய் பிச்சை எடுப்பார். எவனோ ஒருத்தன்ட்ட வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, சொந்த டிரைவர்கிட்ட போய் காசு கேட்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தட் இஸ் அவள் பார்த்துட்டே இருப்பா. பைரவி ஏன் இப்படி ஆறாருன்னா அவளுக்கு தெரியும் சிந்து இல்லைங்கிறதுனால இப்படி ஆறாரு, ஆனால் வாக்கு கொடுத்துட்டேங்கிறத ஹீ சஃபரிங்.